பாடுகளின் பாதை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். உத்தமனஸ்தாப ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகின்றேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரம். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியாயே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்க ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது தியானிக்கப் போகும் இயேசுவின் பாடுகள் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தருள வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். இந்த தவக்காலத்தில் நாங்களும் எங்களது தவறான வழியினால் எவ்வளவு தூரம் உம்மை காயப்படுத்தியிருக்கின்றோம் என்பதை உணரும் தருணமாக இந்த பாடுகளின் பாதையில் உம்மோடு பயணிக்க எங்கள் மனதை தயாரிக்க உதவியருளும். ஆமேன். முதல் நிலை. இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசரில்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, மனிதராக பிறந்தவர்களுள் பாவமே அறியாத பரிசுத்தர் இயேசு. குற்றம் குறைகளை செய்யாதவர். அப்படிப்பட்டவர் பிலாத்துவின் முன்னிலையில் கைகள் கட்டுண்டவராய், தலையில் முள்முடி ஏந்தி, சிவப்பு ஆடையை மேலே போர்த்தியவராய் தீர்ப்புக்காக காத்திருக்கின்றார். காத்திருக்கும் இந்நேரத்தில் அநியாயமாக தீர்ப்பிடும் உன்னையும் என்னையும் பற்றித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார். நம்மீது எவ்வளவு அக்கறை பார்த்தீர்களா? நாம் எல்லோரும் சரியான நீதியை வழங்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். மற்றவர்களை அநியாயமாக அன்றாடம் தீர்ப்பிடுகின்றோமே, அந்த பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஜெபம். பாவமே அறியாத இயேசுவே, பாவத்திலே சிக்கொண்டு மடியும் நாங்கள் தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள்தான். ஆனால் உமது அளவிட முடியாத இரக்கத்தின் பொருட்டு எங்களுக்காக இந்த தீர்ப்பை நீரே ஏற்றுக்கொண்டீர். இனிமேலாவது மற்றவர்களை வீணாக தீர்ப்பிடாமல் வாழ எங்களுக்கு வரமளித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய அமைதியில் இளைப்பாற கிடவதாக. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 27ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையில் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர்.
அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். இவன் தன்னை கடவுளின் மகனாக்கிக் கொள்கின்றான். யூத பெரியவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டுகின்றான். சீசருக்கு வரி கட்ட வேண்டாம் என்கிறான். இவன் உயிரோடு இருந்தால் மக்களை கெடுத்து விடுவான். எனவே இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்றனர் யூத மக்கள். அவர்கள் போட்ட சத்தம் பிலாத்துவின் அரியணையை அசைத்தது. பிலாத்து பயந்தான். இயேசு குற்றமற்றவர் என அறிந்தும் அவரை சிலுவையில் அறைய உத்தரவிட்டான். இத்தீர்ப்பினை எதிர்பார்த்த இயேசு இரத்த கரைபிடித்த தன் கரங்களால் சிலுவையை அணைத்துக் கொள்கின்றார். நம்மை பாவ பிடியிலிருந்து விடுவிக்க பாரமான சிலுவையை தன் தோள் மேல் சுமந்து கொள்கின்றார். மகிழ்ச்சியோடு தன் பயணத்தை தொடங்குகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்தீர். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்ப துயரங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உம்மை பின்தொடர அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கெடுவது. 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 23-24 இறை வார்த்தைகள். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் இதோ வலுவற்றவராய் மண் மீது சாய்கின்றார். அவரை பார்க்க பரிதாபமாக இருக்கின்றது. ஆனால் சிலுவை அவருக்கு பாரமாக படவில்லை. நம் பாவங்களோ அவருக்கு பாரமாக்கப்படுகின்றன. இதை காட்டவே இப்படி முதல் முறையாக கீழே விழுகின்றார். எனவே இயேசுவின் நிலைக்காக நாம் மனம் வருந்துவதை விட நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஜெபம். எங்கள் பாவங்களுக்காக கீழே விழுந்து துன்புற்ற இயேசுவே, உம் உதவியோடு இனி பாவத்திலிருந்து விடுபடவும் புனித வாழ்வு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம் அருளுதவியின்றி எங்களால் இப்பயணத்தை தொடர முடியாது. எனவே பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலையில் இருந்து எழுந்து நாளும் உம்மை பின்தொடர மன வலிமையை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவார்களாக. 4ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 26-27 இறை வார்த்தைகள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இதோ உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஒருவன் தான் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, தவறுதல்களுக்காக, அநியாய செயல்களுக்காக தண்டனை அனுபவிப்பது நியாயம். ஆனால் எக்காலத்திலும் யாருக்குமே துரோகம் செய்யாத இயேசு தண்டிக்கப்படுவது எவ்விதத்தில் நியாயமாகும்? இதை இயேசுவின் தாய் மரியாள் கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கவில்லை. மாறாக தெருக்களிலே இழுத்து செல்லப்படும் இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க அவரை தேடி வருகின்றாள். தன் வேதனைகளை எல்லாம் இயேசுவின் பாடுகளுடன் சேர்த்து மனுக்குல மக்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றாள். ஜெபம். அம்மா, உமக்கு இந்நிலை ஏற்பட காரணமாயிருந்தது நாங்களும் எங்கள் பாவங்களும் தான். எங்களுக்காக நீர் அடைந்த வேதனையை உணர்ந்து பார்க்கின்றோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம்.
உம் தாயன்புக்குரிய மக்களாக வாழவும் இயேசு சொல்வது போல் செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவதாக. 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவுகிறார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 23ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவார்த்தை. அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். இயேசுவின் பகைவர்களுக்கு பயந்து அவருடைய கட்டாயத்தின் பேரில் இயேசுவுக்கு உதவி செய்தான் சீமோன். ஆனால் அரை மனதோடு இயேசுவுக்கு உதவி செய்தேன். நிறைமனதோடு அவர் என்னை ஆசீர்வதித்தார். அவர் என்னை ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடவில்லை. துயர் மிகுந்த என் நிலையை பார்த்து நெருக்கடியில் எனக்கு உதவி செய்தார். என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தார். கோட்டை போல் இருந்து என்னை காப்பாற்றினார் என்கிறார் சீமோன். ஜெபம். ஆண்டவரே, பசியாய் இருப்பவர்களுக்கு உண்ண கொடுப்பது உதவி, தாகமாய் இருப்பவர்களுக்கு குடிக்க கொடுப்பதும் உதவி, அந்நியரை வரவேற்று உபசரிப்பது உதவி, ஆடை இல்லாதவர்களுக்கு புத்தாடை கொடுத்து உடுத்துவதும் உதவி, சிறைப்பட்டோரை பார்க்க செல்வது உதவி, நோயாளிகளை பார்த்து ஆறுதல் கூறுவதும் உதவி. சின்னஞ்சிறிய எம் சகோதரர்களுக்கு இவற்றில் எதை செய்தாலும் உமக்கே செய்கிறோம் என்பதை நாங்கள் உணர செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 6ஆம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 36 முதல் 43 வரை உள்ள இறை வார்த்தைகள். பரிசேருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வைத்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என அறிந்திருப்பார். இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவருக்கு மிகுந்த அன்பு செலுத்துகிறார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொல்வது சரியே என்றார். சுற்றி நின்ற கூட்டத்தை கண்டு பயப்படாமல் தைரியமாக இயேசுவை அணுகி சென்று அவரது திருமுகத்தை துடைக்கிறாள் வெரோனிக்காள். அந்நேரத்தில் அவள் பெற்ற அனுபவத்தை நமக்கு சொல்லுகிறார். நான் ஆண்டவரை தேடி சென்றேன், அவரது திருமுகத்தை துடைத்தேன். அதற்கு கைமாறாக அவர் எனக்கு கொடுத்த பரிசோ மிக மிக பெரிது. பயந்த சுபாவம் உள்ளவளாய் இருந்தேன். என் பயத்திலிருந்து என்னை விடுவித்தார். உள்ளத்தில் வேதனை உள்ளவளாய் இருந்தேன். அதை போக்கிவிட்டு நிறை மகிழ்ச்சியை எனக்கு அளித்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், வல்லவர் என காணும் பாக்கியத்தை எனக்கு அளித்தார்.
அவர் எனக்கு எதிலும் குறைபடாமல் செய்துவிட்டார். என்னிடமிருந்த எல்லா தீமைகளையும் அகற்றிவிட்டார். சமாதானத்தை எனக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். நீங்களும் என்னைப் போல ஆண்டவரை தேடி வாருங்கள். எல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார் என்கிறாள் வெரோனிக்காள். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் உயிரே போவதாக இருந்தாலும் தீயவர்களால் நல்லவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது தைரியமாக அங்கே நின்று நல்லவர்களுக்கு உதவி செய்யவும் ஆறுதல் அளிக்கவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித மார்க் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ, கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளுக்கிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இயேசு சிலுவையின் பாரத்தால் மீண்டும் கீழே விழுகிறார். சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்தவர். பாவத்தில் வாழ்ந்து வந்த மரிய மதலேனாள் போன்றவர்களை கைதூக்கி புனித வாழ்வுக்கு வழிகாட்டியவர். இறந்தவர்களை உயிர் பெற செய்தவர். பலரது வாழ்வுக்கு வழிகாட்டியவர். பலரது வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டி வாழ்வளித்தவர். இப்பொழுது ஆதரவற்றவராய், அனாதையாய், கைவிடப்பட்டவராய் தரையில் குப்புற விழுகின்றார். ஜெபம். இயேசுவே, உம்முடைய பரிதாபமான நிலையை பார்க்கும்போது நானே குற்றவாளி ஆகிறேன். ஏனெனில் நான் தான் உம்மை இத்துன்பத்திற்கு ஆளாக்கினேன். நன்மைகள் ஏராளம் செய்து பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கொள்ள எனக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தனக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். ஒரு நல்ல மனிதர் இந்த அளவுக்கு துன்பப்படுகிறாரே என்று வருந்தி அவரை பின்தொடர்ந்த பெண்கள் அவர் மேல் அனுதாபப்படுகின்றனர், புலம்பி அழுகின்றனர். இயேசுவோ தம் அன்பு பார்வையை அவர்கள் பக்கமாக திருப்புகின்றார். பெண்களின் அனுதாபத்தையும் அழுகையும் கண்டு அவர் ஆறுதல் அடைந்திருக்கலாம். ஆனால் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். வேதனையை அனுபவிக்கும் இந்த நேரத்திலும் நம்முடைய நலனைத்தான் அவர் விரும்புகின்றார். ஜெபம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாவங்களிலிருந்து விடுவித்தருளும். மற்றவர்கள் பாவத்தில் விழ நாங்கள் காரணமாய் இல்லாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள்
இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக விழுகிறார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுக்குள் செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவிழப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றதுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். கல்வாரி மலை அருகில் வருகிறது. மரணம் தன்னை நெருங்கி வருகிறது. நடப்பதற்கு உடலில் வலுவில்லை. 10 அடி தூரம் 10 கல் தூரம் போல் தெரிகின்றது. இரத்தமெல்லாம் தரையிலே கொட்டி போக உடலிலே சக்தியற்றவராய் தரையோடு தரையாக குப்புற விழுகிறார் இயேசு. இத்தனையும் எதற்காக? சிந்திப்போம். ஜெபம். எங்கள் மீது கொண்ட எல்லையில்லா அன்பின் பொருட்டு 3ஆம் முறையாக தரையில் குப்புற விழுந்த இயேசுவே, நாங்கள் பலமுறை பாவமென்னும் படுகுழியில் விழுந்து மடியாமல் எங்களை கைதூக்கி விட்டு உம் அருள் துணையோடு எழுந்து நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள். அங்கியும் அவர்களை எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலை இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இயேசு நமக்காக செய்த மாபெரும் செயலை பாருங்கள். துன்புறுத்துவோரிடம் உடலை கையளித்தார். தாடியை பிக்கிறவர்களுக்கு கன்னங்களை காட்டினார். கையிலே கோலோந்தி அவமானத்திற்கு ஆளானார். காரி உமிழ்வோர்க்கு முகத்தை காட்டினார். தலையிலே முள்ளேந்தி தாரையாய் இரத்தம் வடித்தார். கசையால் அடித்தவர்களுக்கு தன் முதுகை கையளித்தார். தம் ஆடைகளை பகிர்ந்து கொள்ளவும் உடை மீது சீட்டு போடவும் உடைமையை வழங்கினார். எல்லாம் எதற்காக? சிந்தித்து செயல்படுவோம். ஜெபம். எங்களுக்காக இத்தனை அவமானங்களையும் துன்ப துயரங்களும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்களுக்கு நேரிடும் அவமானம் துன்ப துயரங்களை நாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கிடவது. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னுமிடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும்
இயேசுவை நடுவுலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்தர் இயேசு யூதர்களின் அரசர் என்று எழுதியிருந்தது. மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசுக்குரிய மக்களாக மாறுங்கள் என்று போதித்து வழிகாட்டி வந்த இயேசுவை தொலைக்க மக்கள் கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். அப்பங்களை பகிர்ந்தளித்து நோயாளிகளை குணமாக்கி இறந்தவர்களை தொட்டு உயிர்ப்பித்த கைகளை ஆணி கொண்டு அறைகிறார்கள். நாடு நகரமெல்லாம் அலைந்து திரிந்து கடவுளை அன்பு செய்யுங்கள், ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று போதித்த பாதங்களை ஆணிகளுக்கு இரையாக்குகின்றார்கள். அனைவரையும் அன்பு செய்யவே வந்த அவரது இதயத்தை ஈட்டியால் குத்துகிறார்கள். உங்களுக்காகவே வந்தேன் என்பவருடைய உயிரை பறிக்க மரத்தோடு மரமாக வைத்து ஆணிகளால் அறைகிறார்கள். அவ்வளவு வேதனைகளையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார் இயேசு. ஜெபம். ஆண்டவரே, எங்களோடு வாழும் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், பெற்றோர் மற்றும் அனைவருக்கும் எங்களால் நன்மைகள் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை புண்படுத்தி வேதனைக்கு ஆளாக்காமல் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கின்றார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 23ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடியிருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர். நரிகளுக்கு வலைகள் இருந்தன, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தன. ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அதனால் தான் சாகும் நேரத்தில் எல்லாம் முடிந்தது. பிதாவே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி தம் உயிரை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். மனிதர் அனைவரும் இயேசுவை ஒழித்து கட்ட முயன்றார்கள். ஆனால் முடியவில்லை. மாறாக இயேசுவே தம் உயிரை மனுக்குல மக்களுக்காக கையளித்தார். ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் உயிர்விட்ட இயேசுவே, உம்முடைய கட்டளைகளை பிரமாணிக்கமாக கடைபிடிப்பதன் வழியாக உமக்காக நாங்கள் உயிர்விட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 34-35 இறை வார்த்தைகள். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ, இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். உலகிற்கு ஒளியாகவும் உயிராகவும் உணவாகவும் பலியாகவும் வாழ்வாகவும் வந்த இயேசுவை, தீமையை விலக்கி நன்மைகள் பல செய்த இயேசுவை, ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவை, தூய உள்ளத்தோடு வாழ வழிகாட்டிய இயேசுவை, மீட்புக்கு வழிகாட்டிய இயேசுவை சாகடித்து மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். அதை பார்த்து மரியாளின் இதயம் வேதனை அடைகின்றது. வாழ்வுக்கு வழிகாட்ட வந்த இயேசுவுக்கு மனுக்குலம் காட்டுகின்ற கைமாறு பார்த்தீர்களா? ஜெபம். இறைவா,
பிறரை அன்பு செய்து தீமையை விலக்கி நன்மை செய்து ஜெபத்தில் நிலைத்திருந்து அதன் வழியாக உம்முடையவும் உம் தாயினுடையவும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரமளித்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். விவிலிய சிந்தனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பிறந்தவரே இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன் என்று ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை, எளியோர்க்கு நற்செய்தி சொல்லி உள்ளம் நொந்தவர்களை குணப்படுத்தினவரை, அழுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நொந்து போன உள்ளங்களுக்கு அமைதி அளித்தவரை, சாத்தானுக்கு சாபமணி அடித்து வாழ்வுக்கு வழிகாட்டியவரை, இன்றோடு உன் சோகக்கதை முடிந்தது என்று சொல்லி கல்லறை கட்டி அதிலே புதைத்து இன்பம் கண்டார்கள் ஈனர்கள். நாமும் இவர்களைப் போல் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோமா? சிந்தனை செய்வோம். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் புதைக்கப்பட போகும் கல்லறைகள் எங்களுக்கு சாவுமணி அடிப்பதற்கு பதில் வாழ்வை அளிக்கும் வற்றாத ஊற்றாக இருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாற கடவது. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயொன்றிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக புனித வியாகுல மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் சிலுவையில் உயிர்விட்ட போது அவருடைய அன்னையும் அங்கு நின்று வேதனையுற திருவுளமானீர். உமது திருச்சபை கிறிஸ்துவின் பாடுகளில் அந்த அன்னையோடு நட்புறவு கொண்டு கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் பங்கு கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சாமி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமேன்.